வணக்கம். வாராகி தாள் சரணம் குருவே துணை. நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாரட் ரீடர் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்காக குரு வக்ர நிவர்த்தி பலன் இப்போது பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் மாதம் 2024 குரு வக்ரமானார். இப்போது 2025 பிப்ரவரி 5ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. இவர் மே மாதம் வரை, மே 15, 14 வரை உங்களுக்கு இதே ரிஷப வீட்டில், அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு மேஷ ராசி முதல் வீடு, ரிஷபம் 2வது வீடு, 2வது வீட்டிலே இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சியாக போகிறாங்க. இந்த காலகட்டம், அதாவது பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு அந்த மே வரைக்குமான அந்த காலகட்டத்துக்கான வக்ர நிவர்த்தி பலனை இப்போ நம்ம பார்க்கலாம். மீன ராசி நேயர்களே, பிப்ரவரி 5, 2025 குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன் என்னன்னு பார்க்கலாம். குரு வக்ர நிவர்த்தி, அதாவது ராசி அதிபதியான உங்கள் குருவும் தசமஸ்தானாதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி, போஜனஸ்தானாதிபதின்னு சொல்லுவாங்க. அதாவது சாப்பாட்டுக்கு, சர்வைலுக்கு, நம்மளோட ஒரு வாழ்க்கையை வெற்றியை தீர்மானிக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடு நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதற்குரிய அதிபதி 3இல் மறைந்தார் அப்படிங்கிறது தான் ரிசல்ட்டு. 10வதுக்கு உங்கள் இதில் ராகு இருக்கார். ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் பொழைச்சிப்பீங்க. எப்படின்னா, பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு கொஞ்ச நாள் ஒர்க் ஆகும். சுக்கிரனும் குருவும் மாற்றி பரிவர்த்தனை பண்ணுறதுனால ஒர்க் ஆகும். ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஸோ பொதுஜன தொடர்பு, திருமண தொடர்பு, காதல் திருமணம், இது தொடர்பான விஷயங்கள், அதே சமயம் மீடியா மூலமாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான ப்ரொமோஷன், அதுக்கான விஷயங்கள், நல்ல பேர் கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த நிவர்த்தி, வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் ராகு அந்த இடத்துல இருக்காருன்னு எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். மகரம், கும்பம், மீனம், இவங்க 3 பேருக்குமே பெரிய ப்ராமிஸ் இந்த குரு பயிற்சி, சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, செவ்வாய் பயிற்சிக்கெலாம் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா பெரிய அளவு கிரகங்களான ராகு, சனி பகவான் இவங்க பெருமளவான பொறுப்புகளை உங்கள் 3 ராசிக்கும் எடுத்துக்கிறாங்க. அதனால் இந்த வாட்டி உங்க கொஞ்சம் கம்மியான ப்ராமிசஸ் தான் பண்ண முடியும். 2வது 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால 2ஆம் திருமணம், தந்தையாரின் சொத்துக்கள், தந்தையாரின் ஆதரவு, ஒரு மென்டார் கிடைக்கிறது, கைட் கிடைக்கிறது, மேற்படிப்புக்காக நீங்கள் முயற்சி செய்கிறது, இது எல்லாமே ரொம்ப பாசிபிலிட்டிஸாக இருக்கும். உங்களுக்கான ஞானம் உங்களுக்குள்ளேருந்தே ஒரு உத்வேகத்துடன் பிறக்கும் வைப்பாங்க. இதை நம்ம செய்யணும், இதை நம்ம செஞ்சுருக்கக்கூடாது, நல்ல பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற உத்வேகமெல்லாம் இந்த வாட்டி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் லாபம் பார்த்தீங்க, ஒரு ஸ்தானம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் அதற்கான லாபஸ்தானம், கைகூடி வர்றது, இதெல்லாம் ஒரு வீட்டுக்கான 2ஆம் இடம் தான். சகாயஸ்தானம்னு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கான 3ஆம் இடம். இப்போ அம்மாவோட சொத்துக்கள் வருமா அப்படின்னா அம்மாவுக்கு தான் வரும் இல்லையா, உங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அம்மா உயிரோடு இருக்கும்போது அம்மா வீட்டு சொத்துக்கள் நமக்கு வருமானா அம்மாவுக்கு 3ஆம் இடம் சகாயஸ்தானம். அவங்க பண்ணுற முயற்சி எவ்வளோ இருக்குது, அவங்களோட 10ஆம் இடம் எப்படி இருக்குது, அவங்களோட 2ஆம் இடம் எப்படி இருக்குது, அப்படி பார்ப்போம். கை கூடி வருமா அப்படிங்கிறது தான் விஷயம். அப்படி பார்க்குற பட்சத்தில் உங்களோட 2ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மேஷராசிக்காரருக்குரிய செவ்வாய் அவரும் ஒரு வக்ரமாகி பட் வர்க்கோத்தமமாகி அவர் ஒரு புதன் வீட்டில் நிற்கிறதும், உங்களோட லாபாதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் 12ல் நிற்கிறதுமாக இப்படி ஒரு கோர்வையான ஒரு குழப்பங்கள் இருக்கிற பட்சத்தில் பாறைக்கு நடுவில் இடுக்கில் வரக்கூடிய ஒளி உங்களுக்கு ஓரளவு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். இதில் உங்கள் ஜாதகம் எவ்வளோ வலுவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்குரிய பரிகாரங்களை பார்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னா, இப்போ எங்கெங்கே குரு பார்க்குறாரு சொல்லுங்கள். 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதுக்கான பலனை நீங்கள் முழுமையாக அடையணும் அப்படின்னா ஜாதகத்தில் என்ன பலன் ஓடிட்டுருக்குன்னு, ஒருவேளை ஜாதகத்தில் உங்களுக்கு செம்ம தசாபுத்தி அடிச்சு முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு தசாபுத்தி நடக்குது அப்படின்னா இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கக்கூடிய வாய்ப்பு வேணாம். அந்த 15% மைண்டில் தலையில் தாங்கக்கூடிய விஷயமே இல்லை.
அவங்களோட ஜாதகத்துக்குரிய இதுவே உங்களுக்கு வந்து இது பண்ணிடும். ஆனால் அந்த ராசி இருக்குது பார்த்திங்களா, அந்த ராசி தான் உலகத்தில் நம்ம நூக்கணுக்கான அது எல்லார்ட்டையும் கூட்டிகிட்டு போகணும். நமக்கு என்ன தேவை இருக்குது, யூனிவர்ஸ்கிட்ட நம்ம என்ன, இந்த ராசிக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் ராசியாதிபதியை கொஞ்சம் கெட்டி பண்ணணும். இப்போ உங்கள் ராசியாதிபதி என்ன செய்வார் அப்படின்னா, நீங்கள் முயற்சிக்கும் ஸ்தானம் அனைத்திலும் உங்களுக்கு சுக்கிரனோட தன்மையை கொடுப்பாரு. இப்போ எப்படின்னா, நீங்கள் ஒரு வேலை விஷயமாக முயற்சிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காரில் வந்து எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்ணுறது, ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறதன் மூலமாக ஒரு விஷயம் சாதிக்கலாம்னு சொல்லுவாங்கள்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு முயற்சி நீங்கள் செய்யணுன்னா, ஒரு கோயில் குளம் போகிறவங்களுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுக்குறது, ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு கைடாக நீங்கள் இருக்கிறது, ஸ்போர்ட்ஸில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு வைட்டமினோ இல்லை ஒரு ஃபுட்டோ அந்த மாதிரி கொடுக்குறது. இப்போ தான் படிக்கிற பசங்களுக்கு ஒரு சின்ன பசங்களுக்கு வந்து புக்ஸு அந்த மாதிரி எழுது பெண் அப்படிலாம் வாங்கி கொடுக்குற பரிகாரம் மூலம் நீங்கள் வந்து இந்த முழுமையான குரு பலனை வந்து நீங்கள் கண்டிப்பாக அமைக்கலாம். மற்றபடி இந்த குரு வக்ர நிவர்த்தி முயற்சிகள் அனைத்தையும் நீங்கள் பரிகாரத்தோடு எடுக்கும் பொழுது வெற்றியையும், 7ஆம் இடத்தை பார்ப்பதனால உங்களுக்கு சமுதாயத்தில் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினையும், திருமணத்திற்காக ஒரு வாய்ப்பினையும், 9ஆம் இடத்தை பார்க்கும்போது பாக்கியமாக வரக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் பாக்கியம்னு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு கைகூடி வருவதையும், 11ஆம் இடத்துல நீங்கள் செய்கிற வேலை, இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையில் லாபத்தை பெறுவதற்குமான ஒரு வாய்ப்பாக இந்த குரு வக்ர நிவர்த்தி கண்டிப்பாக இருக்கும். நன்றி நேயர்களே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.